ஷீலு கிச்சன்லேருந்து தக்காளி பச்சடி பண்ணி காமிக்க போகிறேன். சாதத்தில் பிரட்டி சாப்பிட்ற மாதிரி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஷீலு கிச்சன்லேருந்து தக்காளி பச்சடி பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு நான் 2 தக்காளி, பழமான தக்காளி இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த கரண்டிக்கு 2 கரண்டி குழிக்கரண்டி தயிர், கட்டி தயிருங்க பாருங்கள், கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் பச்சடிக்கு. 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். கடுகு ரொம்ப வலுவல்னு அரையக்கூடாது, 1-2 தான் அரையணும். தேங்காய் வலுவல்னு அரைச்சிட்டு கடுகை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம பச்சடி வைக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயில் தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகட்டும். ஒரு டம்ளர் தண்ணி அளவாக ஊற்றிடும். தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதோட நம்ம மிளகா பொடி, மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்ருவோம். சேர்த்துட்டு உப்பு போட்டு விட்ருவோம். நல்லா வேகட்டும். ஒரு கிண்டி விட்டுடலாம். தக்காளி குலைவாக வேகட்டும். தேங்காயை நான் 1/2 மூடி தேங்காய் திருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அங்கே இருங்க, வலுவலுன்னு அரைச்சாச்சு. நம்ம இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து 2 சுற்று சுற்றுனா போதும். அளவில் தான் நம்ம கடுகு அரைச்சி எடுக்கணும். இப்போ தெரியுது பார்த்திங்களா, அந்த தோல், கடுகோட தோலெல்லாம் கடுகு அரைஞ்சிருக்கணும். அவ்வளோதான், 2 உடஞ்சிருக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாம். இதை நம்ம மூடி வச்சுட்டு தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றி விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடுறேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஜாரை கழுவி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தேங்காயெல்லாம். இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். பச்சடியில் வெல்லம் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. வெல்லம் இப்போ நம்ம எடுத்து வச்ச தயிர் அதில் சேர்த்துருவோம். தயிர் சேர்த்து கொதிக்கக்கூடாது. ஒரு கிண்டி விட்டு நம்ம இறக்கிடலாம். தாளிப்பை பார்க்கலாம். பச்சடி ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அடுப்பில். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு போடுறேன், பொரியட்டும். ஒரு வத்தா கிண்டி போட்டுருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு அதில் சேர்த்துருவோம் பச்சடியில். ஷீலு கிச்சன்லேருந்து தக்காளி பச்சடி பண்ணி காமிச்சிருக்கேன். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.